தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. டெல்லியே பரபரப்பா இருக்குங்க. இந்தியா முழுவதும் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது போராட்டம். குறிப்பாக ஜந்தர் மந்தர்ல நூத்துக்கணக்கான ராணுவ படை வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. வெள்ள துணியை கொண்டு வந்து மூடி மறைச்சு தோழர் சோனம் வாங்சுக்கு தூக்கிட்டு போகப்பட்டிருக்காரு, கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெரிய அளவுல பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. மாணவர்கள், அங்க போராடிக்கிட்டு இருந்த இளைஞர்கள் அத்தனை பேரும் அடிச்சு துரத்தப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடக்குது தோழர்களே? இந்தியாவை பொறுத்த வரையில எந்த போராட்டத்தையும் ஒடுக்குவதற்கு மோடியால முடியும். 56 இன்ச் மோடி தொடர்ந்து வன்முறை பிரயோகம் செய்து போராடக்கூடிய இளைஞர்களை ஒடுக்குகிற வேலையை பார்த்துட்டே இருக்கிறார். இன்னைக்கும் அதான் நடந்திருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பான்பூச்சி ஜனதா பார்ட்டி. இந்த கரப்பான்பூச்சி ஜனதா பார்ட்டியில லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒன்றிணைந்து செயல்படணும்னு முடிவு பண்ணாங்க. இந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி ஒரு முக்கியமான போராட்டத்தை அறிவிக்கிறார்கள். அந்த போராட்டம் என்ன அப்படின்னா, இந்திய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணுங்க, அமைச்சர் பதவியிலிருந்து தூக்குங்க. காரணம் என்ன? நீட் தேர்வு உட்பட பல தேர்வுகள்ல தொடர்ந்து குழப்பம். தேசிய அளவில் நடக்கக்கூடிய தேர்வுகளில் எல்லாம் கடுமையான உள்ளடி வேலை நடந்திருக்கு. 7 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. நீட் தேர்வுல உள்ளடி வேலை பார்த்து ஊழல் பண்ணி மாட்டி இருக்காங்க. அந்த 7 பேரும் பாஜக. இப்படி பரபரப்பாக நீட் தேர்வு தான் மருத்துவத்துறையை காப்பாற்ற போகிறது அப்படின்னு ஒரு பொய் பிம்பத்தை கட்டிட்டு தொடர்ந்து நீட் தேர்வின் மூலமாக ஏழை எளிய குழந்தைகள், விளிமுல்லை மக்களுடைய குழந்தைகள், உழைக்கும் மக்களுடைய குழந்தைகள்லாம் இங்க போய் சேர விடாத மாதிரி பண்றதுக்குன்னே இப்படி ஒரு தேர்வு. இந்த தேர்வு ஒவ்வொரு முறையும் தவறா போகுது. கொஸ்டின் பேப்பர் ரிலீக் ஆகுது. தேர்வுல போய் அட்டன் பண்றவங்க ஆள் மாறாட்டம் பண்றாங்க. பல முக்கியமான கல்வி நிறுவனங்கள், மருத்துவ கல்வி நிறுவனங்கள் பயங்கரமான போர்ஜரி வேலை பார்த்து போலியான ஆட்கள் மூலமாக பரீட்சை எழுத வச்சு உள்ளடி வேலை பார்க்கறாங்க. இப்படி பல கட்டத்தில் நடந்த தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி கடந்த 20 நாட்களுக்கு மேலாக தர்மேந்திர பிரதானை டிஸ்மிஸ் பண்ணுங்க, அவரது கல்வித்துறையில இருந்து தூக்குங்க, எங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு டெல்லி ஜந்தர் மந்தர்ல போராட்டத்தை செய்யறாங்க. இதுல உண்ணாநிலை போராட்டம். அதுல தோழர் சோனம் வாங்சுக்கு உண்ணாநிலை போராட்டம் இன்னைக்கு 21வது நாள் அடைஞ்சிருக்கு. 21ஆம் நாள் அடையிறதுக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடி டெல்லி உயர் நீதிமன்றம் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. எதுக்கு? சோனம் வாங்சுக் மாதிரி ஒரு தனி மனித உயிரை பலி கொடுக்க போறீங்களா? அவரை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ண போறீங்க? கடுமையான பல கேள்விகளை டெல்லி உயர் நீதிமன்றம் கேட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் இவ்வளவு அவசரமா. அப்போ உயர் நீதிமன்றத்தினுடைய பேச்சை கேட்டு சோனம் வாங்சுக்கை வந்து காப்பாத்துறதுக்காக இந்த வேலையானா இல்லை. வருகிற 20ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூட்ட போறாங்க. இப்ப நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூடுகிற அன்றைக்கு இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டியில இயங்குகிற அத்தனை இளைஞர்களும் இங்க கோட்டையை நோக்கி, செங்கோட்டையை நோக்கி பேரணி என்று அறிவித்திருந்தாங்க. இப்ப செங்கோட்டையை நோக்கி பேரணி அன்னைக்கு எம்பிகளுடைய கூட்டத்தொடர்னா அது பெரிய சலசலப்பை உலகம் முழுவதும் ஏற்படுத்தும். இது உலகளவிய செய்தியாக மாறும். இதை தடுக்கணும்ன்றதுக்காக இன்றைக்கு அவசரமா உள்ள நுழைஞ்சு தோழர் சோனம் வாங்சுக்க கைது பண்ணிருக்காங்க. அந்த கைது எப்படி நடந்துச்சுன்றது இன்னும் விறுவிறுப்பான சினிமா பட காட்சியில இருந்தது. சாதாரண யூனிஃபார்மே இல்லாம சாதாரண டிரெஸ்ல பலரும் முதல் உள்ள வர்றாங்க. உள்ள வந்தவங்க என்ன பண்றாங்க? டக்கு டக்கு டக்குன்னு அங்க இருக்கிற மாணவர்கள் அப்ரோச் படுத்துறாங்க. அவங்க கூடயே வந்து துணை ராணுவ படை உள்ள வருது. மேடைக்கு ஏறுறாங்க. மாணவர்கள் அங்க இருந்து தடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. தடுக்கிற மாணவர்கள் எல்லாம் தள்ளி கீழே தள்ளி விட்டுட்டு படபடன்னு மேலே ஏறின காவல்துறை ஒரு வெள்ளை துணி எடுத்து இப்படி சுத்திலும் ஒரு தரம் மாதிரி கட்டிக்கிறாங்க. உள்ள நுழைஞ்சு தோழர் சோனம் வாங்சுக்க அப்படி தூக்குறாங்க. தூக்கி போட்டுட்டு வெள்ளை துணியாலே அப்படி கட்டி மறைச்சுக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு ஓடிடுறாங்க. இங்க ஒரு போராட்டத்துல இருந்து ஒருத்தரை மீட்கணும்னா அவங்க கேட்ட கோரிக்கையை நிறைவேற்றணும் அரசு. ஆனா நான் கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டேன், உன்னை போராட விட மாட்டேன், இவ்வளவுதான் உனக்கு மரியாதை அப்படின்னு தூக்கிட்டு ஓடுறாங்க. தொடர் சோனம் வாங்சுக்க தூக்கிட்டு ஓடின பிறகு பயங்கரமா இந்த பசங்க சண்டை போடுறாங்க. மேடையில ஒரு செட்டு அப்படி நின்று மறைக்கிறாங்க. அங்க காவல்துறையும் இருக்கிறாங்க, அதே மாதிரி ராணுவ படையும் நிக்குது. கீழே அப்படி காவல்துறை கை பிடிச்சிட்டு மனித சங்கிலி மாதிரி மேடைக்கு இளைஞர்கள் வந்து விடாம தடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற இளைஞர்களை எல்லாம் அப்புறப்படுத்துற வேலையை பாக்குறாங்க. உன்னை போராட்டம் பண்ண விட்டாதானே இங்க உட்காந்துட்டு திங்கக்கிழமை பேரணி நடத்துவீங்க, அதனால உங்களை இந்த இடத்துல இருக்க விட மாட்டோம்னு இளைஞர்களை எல்லாம் பிடிச்சிட்டு போய் வெளியே தள்ளி விடுறாங்க. பாருங்க, यहाँ पोर्टफोलियो आने की कोशिश कर रहे हैं, पोर्टफोलियो आने की कोशिश कर रहे हैं, यहाँ पे पोर्टफोलियो आने की कोशिश कर रहे हैं यहाँ पे।
ऊपर नहीं ऊपर नहीं ऊपर नहीं ऊपर नहीं। यहाँ फोर्स कर रहे हैं, पुलिस वाले फोर्स कर रहे हैं यहाँ पे, ये पुलिस वाले फोर्स कर रहे हैं, पुलिस वाले फोर्स कर रहे हैं यहाँ पे, ये पुलिस वाले फोर्स कर रहे हैं यहाँ पे। नहीं 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 नहीं। एक मिनट एक मिनट एक मिनट एक मिनट। ये देखो पुलिस पुलिस जबरदस्ती कर रही है यहाँ पे, पुलिस जबरदस्ती कर रही है यहाँ पे, पुलिस जबरदस्ती कर रही है यहाँ पे, पुलिस जबरदस्ती कर रही है। हाथापाई हो रही है यहाँ पे, हाथापाई हो रहा है, हाथापाई हो रहा है। सीजेपी के प्रोटेस्ट में हाथापाई हो रहा है सर, क्यों क्यों सीजेपी के प्रोटेस्ट में हाथापाई हो रहा है? பாத்தீங்கல்ல எவ்வளவு கொடூரமா இருக்கு பாருங்க. இந்திய அரசியல் சாசன சட்டம் நம்ம கொடுத்திருக்கிற உரிமை போராடக்கூடிய உரிமை. அந்த உரிமையை மறுத்து நம்முடைய போராட்டத்தை கிள்ளுக்கிறையா நினைச்சு, கோரிக்கைகளை கிள்ளுக்கிறையா நினைச்சு நம்ம தூக்கி எறிகிறாங்க. இதுவரை அங்க நடந்த எந்த போராட்டத்தையும் கிள்ளுக்கிறையா மோடி அரசு அணுகி இருக்கிறது. அதுல இது ஒண்ணு. இப்ப சோனம் வான்சுக்கை தூக்கிட்டு போய் எங்கேயா வைக்கிறாங்கன்னா மருத்துவ பரிசோதனைகள் செய்து மருத்துவமனையில சேர்த்திருக்கிறாங்க. உடனே சோனம் வான்சுக்குடைய இணையர் கீதாஞ்சலி போறாங்க. கீதாஞ்சலி அங்க போய் என்ன நடக்குன்னு பார்த்தா நிறைய மருத்துவ டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. அங்க உள்ள போய் அவங்க கேட்கும் போது பொட்டாசியம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, 2.9% தான் இருக்கு அப்படின்னு அறிக்கை கொடுக்கறாங்க. சோனம் வான்சுக்குடைய இணையர் சொல்றாங்க, கீதாஞ்சலி சொல்றாங்க, அது எப்படி குறையும்? நேத்து தானே நாங்க காலைல பார்த்தா 4.3 இருந்துச்சே, அதுக்குள்ள எப்படி இவ்வளவு டவுன் ஆகும் அப்படின்னு அவங்க கேட்டுட்டு எங்களுக்கு அறிக்கையை கொடுங்க, நாங்க வேற ஒரு இது மாதிரியான மருத்துவ நிபுணர் கொடுத்து நாங்க செக் பண்ணிக்கிறோம், அறிக்கையை கொடுங்கன்னா அறிக்கையை கொடுக்க மாட்டோம்ட்டாங்க. உடனே இந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, எங்களை கேட்காம எந்த மருந்தையும் சோனமுக்கு கொடுக்க கூடாது, எந்த ட்ரீட்மெண்ட்டும் சோனமுக்கு கொடுக்க கூடாது, ஏன்னா அவர் உயிருக்கு ஆபத்து. அரசு என்ன பண்ணுது, தூக்கிட்டு போய் நாங்க காப்பாத்துறோம்ன்ற பேர்ல பொட்டாசியம் குறைஞ்சிருச்சு, அது குறைஞ்சிருச்சு, இது குறைஞ்சிருச்சுன்னு அவரை போட்டு தள்ளுறதுக்கு திட்டம் போடுறாங்களோன்ற ஒரு அச்சத்தை கீதாஞ்சலி வெளிப்படையாக பேசியிருக்காரு. என்ன கொடுமைன்னு பாருங்க. போராடக்கூடிய ஒருத்தரை தூக்கிட்டு போய் அங்க மருந்து கொடுக்கறோன்ற பேர்ல கொல்றதுக்கான ஒரு சதியும் அங்க நடக்குது அப்படின்னு சந்தேகத்தை தெரிவிச்சிருக்காங்க. நமக்கு நிறைய கேள்வி இருக்கும், யாருங்க இந்த சோனம் வான்சுக்கு? உங்களுக்கு நல்லா தெரியும், நண்பன் படம் பாத்தீங்களா? ஹிந்தியில 3 Idiots வந்த படம், அதைத்தான் நண்பன் அப்படின்னு ஒரு படமா எடுத்தாங்க. விஜய் நடிச்சிருப்பாரு. விஜய் நடிச்ச கேரக்டர் இருக்குல்ல, அதுதான் மான்சுக்க பார்த்து தழுவி எழுதப்பட்ட கேரக்டர். இந்த 3 Idiotsல மான்சுக்குன்னே அவர் பேர் இருக்கும். அது இவரை பற்றிய கதை தான். இவர் தான் ஆய்வாளர், நிறைய கண்டுபிடிப்புகளை செஞ்சிருக்காரு. இவர் லடாக்ல பிறந்தவர். லடாக்ல மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் மூலமாக மாற்றத்தை செஞ்சவர். லடாக் மாநிலங்கள்ல கோடை காலத்துல தண்ணி பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பனித்தூண்களை உருவாக்கி, அப்படியே பனித்தூண்களை உருவாக்கிட்டோம்னா அது அப்படியே இருக்கும் குளிர்காலத்துல. வெயில் காலத்துல அது கரைஞ்சு தண்ணியா வரும்போது பாசனத்திற்கு அதை பயன்படுத்தலாம்னு கண்டுபிடிச்சு மிகப்பெரிய வறட்சியை ஓட்டுனவர். இதெல்லாம் தாண்டி இன்னொன்னு கூட செஞ்சிருக்காரு. 2021 அங்க ஷெல்டர் போட்டு தங்கியிருப்பாங்க ராணுவ வீரர்கள், கூடாரமா போட்டு தங்கியிருப்பாங்க. அந்த ராணுவ வீரர்கள் குளிர்ல பல பேர் இறந்துருவாங்க. போர்ல இறந்த ராணுவ வீரர்களை விட இந்த கடும் குளிர்ல தன்னை பாதுகாத்துக்க முடியாம இறந்த ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை அதிகம். இதை நம்ம ரொம்ப நாளா பேசிட்டு வரோம். அந்த ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பா கொடுக்கக்கூடிய ஷெல்டரவே வேற மாதிரி புதுசா உருவாக்கி இருக்காரு. சூரிய ஒளியால மின்சாரத்தை சேமிச்சு வச்சு இரவு வேளைகள்ல அந்த ஷெல்டருக்கான வெப்பத்தை கொடுக்கக்கூடிய கருவியை கண்டுபிடிச்சு 50,000க்கும் மேற்பட்ட இந்திய ராணுவ வீரர்களை காப்பாற்றியவர் இவர். இன்னும் சொல்ல போனா கல்வி சீர்திருத்தத்துல முதன்மையா நிக்கிறவர். கல்வி சீர்திருத்தம் பண்ணி அந்த லடாக் காஷ்மீர் பகுதியில் இருக்கிற மக்களை, குழந்தைகளை படிக்க வைக்கணும்ன்றதுக்காக கடுமையா போராடி நெருக்கி 15-20 ஆண்டுகள்ல வெறும் 10% கூட இல்லாம 8% இருந்த 10ஆம் வகுப்பு தேர்ச்சியை 75% மாற்றி இருக்கிறார். கல்வியின் பாடத்திட்டத்துல சீர்திருத்தங்களை கொண்டு வந்து பயிற்றுவிப்பதுல சீர்திருத்தம் கொண்டவர் இவர். இவர் தான் இங்கே இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இளைஞர்களுக்கு ஆதரவா 20 நாள் உண்ணாவிரதம் இருந்தவர். இப்ப புரியுதுங்களா, நம்ம எவ்வளவு பெரிய ஆளை இழக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். இங்க இருக்கிற மோடி அரசு இவங்களுடைய சாதனைகள், இவர் எவ்வளவு இந்தியாவுக்கானவர், இந்திய மக்களின் அடையாளமா இருந்தவர், எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளை செய்தவர், சமூகம் சார்ந்து இயங்குறவர்கள் 2ஆம் பட்சம். இவரை சித்திரவதை பண்ணதான் மோடி அரசுடைய செயல் திட்டமே. ஓராண்டுக்கு முன்னாடி லடாக்ல மிகப்பெரிய போராட்டம், நம்ம அதை பேசியிருக்கோம், வீடியோவை போட்டிருக்கோம். லடாக்ல மிகப்பெரிய போராட்டம் நடக்குது, மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று.
லடாக்கு மாநில அந்தஸ்து கொடுங்கன்னு போராடினா அப்படி கொற்ற பணியில உட்கார்ந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் வந்து உட்கார்ந்து போராடினாங்க. அதுல கடைசி நாள் போராட்டம் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அதுல ஒரு நாள் ஒரு பெரிய கலவரத்தை பாஜகவே திட்டமிட்டு உருவாக்குச்சு. அதை கூட நம்ம வீடியோ போட்டிருக்கோம். திட்டமிட்டு உருவாக்கி ஒரு 4 பேரை பலி போட்டு இவரை பிடிச்சு தேசிய பாதுகாப்பு சட்டத்துல உள்ள தள்ளினாங்க. 6 மாசங்களுக்கு மேல உள்ள இருந்துட்டு வந்தாரு. அப்ப இவரை ஹராஸ் பண்றது, இவரை அடக்கி ஒடுக்கிறது, இவரை காலி பண்றதுக்கு திட்டமிட்டு பல வேலைகளை செய்வாங்க. இவங்க எதிர்பார்க்கல. கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டிக்கு சோனம் வான்சுக் வந்து ஆதரவு கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கல. அந்த சூழ்நிலையில அவர் வந்து 20 நாளைக்கு மேல உண்ணாவிரதம் இருந்தோடனே 9 கிலோ எடை குறைஞ்சிட்டார். ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு. தேசிய ஊடகங்கள் எல்லாம் இன்னும் 48 மணி நேரத்தை சோனம் தாண்ட மாட்டார் என்று செய்திகள் போட்டு கண்டனத்தை தெரிவிக்க ஆரம்பிச்ச உடனேதான் நீதிமன்றம் வந்து இவங்களை காப்பாற்றணும்னு ஆர்டர் போடுது. இதை சாக்கா வச்சுக்கிட்டு இவர் எப்படியா தூக்கிடணும் அப்படின்னு மோடி அரசு வேலை பார்த்திருக்கிறது. அதுலதான் கீதாஞ்சலி இவருடைய இணையர் சொல்லியிருக்கிறாங்க, திங்கட்கிழமை எங்களுடைய போராட்டம் கோட்டையை நோக்கி பேரணி, அதை நடத்த விடாம இருக்கணும்ன்றக்காக தான் இங்க இருந்த இளைஞர்களை எல்லாம் அடிச்சு அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க. இவரை சோனத்தை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல போட்டிருக்காங்க. நீங்க என்ன பண்ணாலும், நீங்க என்ன முடிவெடுத்தாலும், நீங்க எங்களை எப்படி ஒடுக்கினாலும் எங்கள் போராட்டத்தை உங்களால் தடை செய்ய முடியாது என்று கீதாஞ்சலி சொல்லி இருக்கிறார். இந்த சூழ்நிலையில தான் கரப்பான்பூச்சி ஜனதா பார்ட்டியினுடைய நிறுவனர் அபிஜித் தீப்கே இவர் வந்து இன்னைக்கு உண்ணாவிரதத்தை அறிவிச்சிருக்காரு. இதுவரையும் சோனம் உண்ணாவிரதம் இருந்தாரு. இன்னையிலிருந்து நாங்கள் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை அறிவிக்கிறோம்னு அறிவிச்சு பேசிட்டு இருக்காரு. அதுக்கடையில ஒரு சங்கி விமன், இவங்களை ஒடுக்கிறது சங்கி தானே, அதுல இருந்து ஒரு லேடி உள்ள போய் அவர் மேல மைய அடிக்கிறாங்க. நல்ல வேற மைய அடிக்கிறாங்க. மைய அடிச்ச உடனே கூட்டமே பரபரப்பாகுது. அந்த அம்மாவை பத்திரமா வெளியே அனுப்புறாங்க. பாருங்க. அதாவது நியாயமா சட்டத்தின்படி தனக்கான கோரிக்கைகளை, மக்களினுடைய வாழ்வாதாரம் சார்ந்த கோரிக்கைகளை வைத்து போராடுறாங்க இளைஞர்கள். அவங்களோட இறங்கி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு மோடி அரசுக்கு வக்கில்ல. அவங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நிறைவேற்றுறதுக்கு துணிச்சல் இல்லை. எப்படியாவது இப்படி RSS கும்பலை கையில வச்சுக்கிட்டு கல்வி உட்பட எல்லாத்தையும் அழித்தொழிக்கணும்ன்ற வேலையை பாக்குறாங்க. இளைஞர்கள் முழிச்சுக்கிட்டு போராட்டம் நடத்தினா அவங்களை எந்த வழியெல்லாம் ஒடுக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பவும் சொல்றேன், இளைஞர்கள் விழித்து கொண்டால் எவ்வளவு பெரிய சர்வாதிகாரமும் வீழ்ந்தே ஆகும். தேவையில்லாம மான்சுக் மேல கை வச்சு, தேவையில்லாம மையடிச்சு இந்த போராட்டத்தை இன்னமும் அக்ரஸிவா மாத்தி இருக்கு இந்த மோடி அரசு. இன்னும் உக்கிரமா மாத்தி இருக்கு. உக்கிரமா அடிச்சு ஆடுறதுக்கு இளைஞர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். போராடுகிற இளைஞர்கள் இருக்கிற வரை, அரசியல் தெளிவுள்ள இளைஞர்கள் இருக்கிற வரை, குறைந்தபட்சம் தங்களுக்கான இழப்பை புரிந்து கொள்ளுகிற இளைஞர்கள் இருக்கும் வரை இந்த சர்வாதிகார போக்கு ஒருபோதும் செல்லாது.